ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம், கந்த சஷ்டிக்கு நாம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது. எப்பொழுதுமே ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள், முருக பக்தர்களாக விளங்குபவர்கள் வாழ்க்கையில் என்றுமே மைனஸை சந்தித்தது கிடையாது. ஒரு முருக பக்தன் ஆண்டியாக இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் தொடர்ந்து முருக பக்தனாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டியும் கூட அரசனாவான். அதாவது அந்த அளவுக்கு செல்வந்தரா போவார் என்பது உண்மை. சஷ்டி திருநாள் என்பது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் தான் சஷ்டி திருநாள். இப்போ அடியன் இப்போ இந்த கந்த சஷ்டிக்கு உட்பட்ட ஒரு 6-7 தினங்களில் முக்கியமான முருகப்பெருமான் ஆலயத்தை அறிமுகப்படுத்துகிறேன். அதில் மிக முக்கியமான சிறப்பு பெற்ற அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு முருகப்பெருமான் திருக்கோவில் என்பது திருவிடைக்கழி. திருவிடைக்கழி எங்கே அமைந்துள்ளது என்றால், மயிலாடுதுறையிலிருந்து டவுன் பஸ் போகுது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முருகப்பெருமான் திருக்கோவில். இந்த திருவிடைக்கழியில் சிறப்பாக கந்த சஷ்டி விழா நடைபெறும். அந்த ஆலயத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த ஆலயத்திற்கு நாம் உள்ளே சென்றாலே நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், முன்ஜென்ம கர்மாக்கள் அனைத்தும் விடுதலையாகி வெளியில் வருவோம் என்பது உண்மையான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட பழமையான திருவிடைக்கழிக்கு செல்லுங்கள். வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளாசியை பெறுங்கள். இதை பார்க்குறவங்க லைக்கை ஷேர் பண்ணணும். அடியேன் இந்த திருக்கோவில்கள் எல்லாம் நாளையிலிருந்து நேரில் சென்று எடுத்து அனுப்புகிறேன். நன்றி.